Hey guys, how are you all doing? I am doing good. You're watching me on Sheeru's Dining. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, இந்தியாலயுமே ரொம்ப ஃபேமஸ். இந்த திருநெல்வேலி சைடுலலாம் ரம்ஜான் டைம்ல செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா திக்கடி. சிலர் வந்துட்டு இதை தக்கடின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சு அரிசி மாவுல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பட் ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கிளைமேட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல கூலிங்காக இருக்குது. ஒரு 2 to 3 டேஸாகவே நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஈவினிங்க்கு மேலே நல்லா மழை பெய்யுது. நாங்கள் இப்போலாம் மேக்ஸிமம் பால்கனியில் தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வந்து பால்கனியில் நல்லா செட் பண்ணி அங்கே தான் உட்காந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ திக்கடி வந்துட்டு நான் நைட்டு டின்னருக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேர் தான். என் ஹஸ்பண்டுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 நேரமும் கொடுத்தாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் மார்னிங் அவங்க ஆஃபீஸ் போகிறனால அவங்களுக்கு அவசரமாக செஞ்சு கொடுக்க முடியாது. செஞ்சு கொடுத்தாலும் அவங்களால நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ நான் வந்துட்டு நைட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்துட்டு நல்லா சூடு பண்ணி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சூடு பண்ண நல்லா கட்டியாகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திக்கடி செய்கிறதுக்கு வந்துட்டு நான் மட்டன் தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து 1 kg மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ 1 kg செய்ய போகிறதில்ல. பாதி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு. இன்னும் 1/2 kg இருக்குல்ல, அதை தான் எடுத்து இப்போ நம்ம திக்கடி செய்ய போகிறோம். ஸோ திக்கடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மட்டனை வேக வைக்கிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பீஃப் இல்லாட்டி சிக்கன் கூட எடுத்துக்கலாம். பீஃப் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விசில் வைக்கணும். சிக்கன் எடுத்திங்கன்னா நீங்கள் விசில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம கிரேவிலாம் போட்டு அந்த டைமில் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். மட்டனில் செஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் குக்கரில் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 4 கிராம்பு, ஒரு 10 to 15 பெப்பர் மிளகு சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த மட்டன் அண்ட் இந்த வாட்டருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்டல் சால்ட் கல்லுப்பு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். ஒரு குக்கரும் வேகிறதுக்கு டைம் மாறும். உங்கள் குக்கர் எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம திக்கடி மாதிரியே கொரியாவில் கூட ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரெசிபி ஒன்று இருக்குது, டொக்போக்கி. அதுவும் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். அவங்க வந்துட்டு ரோஸ் சாஸ் ரெடி பண்ணி ஸ்கேலப்ஸ், அப்புறம் ப்ரான்ஸ், ஃபிஷ் கேக்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. கூடவே நம்ம ஆட் பண்ணுறோம்ல அரிசி மாவில், அதே மாதிரி அவங்களும் ரைஸ் கேக்ஸ் அப்புறம் டம்ப்ளிங்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்யக்கூடிய நல்ல க்ரீமியாக செய்கிற ஒரு ரெசிபி இருக்குது. இதுவும் அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். பட் நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ட்ரெடிஷ்னலாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு தாளித்து அப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நம்மளும் ரைஸ் கேக்ஸ் ஆட் பண்ணி செய்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பாக கொரியன் டொக்போக்கி கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். மட்டனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு சின்ன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரை இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இது ஒரு வெசல் சேவிங் ஐடியாலஜி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக எடுத்து அதையும் கழுவணும்ல, அதனால் ஒன்றா முடிச்சிட்டேன். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 4 டேபிள் ஸ்பூன் சிசமி ஆயில் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ் சோம்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட்ஸ் சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு 4 கிராம்பு, 4 க்ளவுஸ் ஆட் பண்ணி கூடவே கீறி வச்சிருந்த 2 பச்சை மிளகாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கிறேன். ஆயிலில் இந்த ஸ்பைசஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 2 லார்ஜ் சைஸ் ஆனியன் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். நான் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம்.
இது நல்லா சாட்டே ஆகட்டும். மீன்வேல் நான் ரைஸ் கேக்காக அரிசி மாவு எடுத்து நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாத்திரத்தை ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் வார்ம் வாட்டர் மிதமான சூடில் இருக்க தண்ணி ஆட் பண்ணி ப்ராசஸரில் போட்டு அரிசி மாவை நல்லா கட்டியாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொழுக்கட்டைக்கு பால் கொழுக்கட்டைக்கெலாம் மாவு பிசைவீங்களா, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட் டோவாக இருக்கணும். பாருங்கள், நல்ல டைட் டோவாக இருக்குது. இந்த மாதிரி டோவாக நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்துருக்க 1/2 kgக்கு 2 கப் மாவு சரியாக இருக்கும். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நான் இங்கே இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு இந்த திரட்டி வச்சுருப்பாங்க. சின்ன சின்னதாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு போடுறோம்ல, அந்த மாதிரி திரட்டி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து திக்கடி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க மாட்டுக்கும் டிவி பார்த்துட்டு உட்காந்து செஞ்சுட்ருப்பாங்க. இதில் ஜாலியாக வேறு ஃபீல் பண்ணுவாங்க திக்கடி செய்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க மாவு எல்லாத்தையும் திரட்டி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த குழம்பு காய்ச்சுவோம்ல, அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத போய் பார்த்துடுறேன். வந்து பார்த்தா கிரேவியில் டொமேட்டோ ஆனியனில் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. ஸோ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூளை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நல்லா அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருந்தா மட்டனை அதோட சூப்போடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கிரேவி பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குது. கம்மன் வாசம் வேறு வருது. இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். ஆனால் அவங்களுக்கு திக்கடி தான் பிடிக்கும். சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 1.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 1 கப் வாட்டர் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அது எப்படி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு மசாலாவை விட அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம ரைஸ் கேக்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா திக்காகும். திக்கடிக்கு தேவையான தேங்காவையும் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் எடுத்துகிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும், நேர்னு இருக்கக்கூடாது. இப்போ தண்ணியும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கணும். கொதியும் வந்துடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீக்கின மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பொங்கி வெளியே வந்துடும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா குழம்பு மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திரட்டி வச்சுருக்க அரிசி மாவு இருக்குல்ல, நம்ம ரைஸ் கேக், அதை ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மொத்தமாக கொட்டிட வேண்டாம். இந்த மாதிரி நான் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நடுவில் லேடல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், உடனே கீழே போய் தங்கி ஒட்டிக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். 1/2 கிலோ கறிக்கு 2 கப் அரிசி மாவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ் கேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் கேக்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம குழம்பு ரொம்ப திக்காகும். ஸோ அப்பப்போ கிளறி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கிளறி ரைஸ் கேக்ஸை உடச்சிடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. ரைஸ் கேக் ஆட் பண்ணதும் உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இப்போ கொஞ்சோண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம திக்கடி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அது நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன்வைல் நான் அதை கவனிச்சுக்கிட்டே என்னோடய கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தொடக்க வேண்டியது, அப்புறமா கொஞ்சம் வெசல்ஸ் வாஷிங்கில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு டின்னர் எடுத்து வைக்க ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏலியன் இவ்வளோ நேரம் வெளியே போயிட்டுருந்தான். என்னடா ஏதோ பழக்கப்பட்ட ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டான். நம்மளோட திக்கடியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டே வருது. ஸோ இந்த டைமில் நல்லா அடி பிடிக்கும். அதனால அடியிலேருந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த ரைஸ் பால்ஸ், ரைஸ் கேக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சிடாமல் கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ இது கூட என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்கிள் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஆனியன் வந்து கட் பண்ணி ரைத்தா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். திக்கடி வந்து நல்லா திக்காயிட்டனால நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
நம்ம திக்கடி நல்ல பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசமாக இருக்குது, நல்ல குக்காய் திக்காக இருக்குது. இது அப்படியே ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் அந்த மட்டன் பீசஸ் வரும், அதுக்கப்புறமா அந்த ரைஸ் கேக்ஸோடு சேர்த்து அந்த கிரேவியோடு அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ரெசிபியும் கூட. இன்னுமே நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வித்தியாசமான பிரமாதமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.